என்னது ஊர்ல எங்க தேடி கிடைக்கலையா? மாரிமுகல உள்ள தேடினீங்களாலே? என்னடா ஆச்சு? அவங்க எங்க தேடி கிடைக்கல அண்ணாச்சி. கிடைக்கலையா? தாசோட 2 நாளைக்கு முன்னாடியே திருவிழாவுக்கு குடும்பத்தோட வேளாங்கண்ணிக்கு போயிட்டானா. இல்லே அப்ப 2 பேரும் வேளாங்கண்ணி தானே போயிருக்கணும். அங்க போய் பிடிச்சிரும் வாங்களே. ஏய் மச்சான், எனக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க மதுரைக்கு தான் போயிருக்காங்க. சுயம்பு, நாளைக்கு மதுரை மொத்தமா நம்ம ஆளுங்க தான் இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் அந்த 2 பேருக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது. கருமாய் தான் நடக்கணும். ஆமா, மினிஸ்டர் குருமூர்த்தி நம்ம ஆளு தானே, மதுரையில் தான் இருக்காரு. ஒரு போனை போடுங்க. ஹலோ குருமூர்த்தி, வா. நீங்க கண்டிப்பா வந்து என் நிக்கா நடத்தி தரணும். இன்ஷா அல்லாஹ். ஓ நிக்காவுக்கு வராமல வந்துடுறோம். வரேங்க. இன்ஷா அல்லாஹ். தாஸ், என்னாச்சு தாஸ்? குணாவும் புனிதாவும் வரதா சொன்ன? அவங்க வரமாட்டாங்கடா. இனி எப்பவுமே அவங்க வரமாட்டாங்க. என்ன தாஸ்? இப்போ உடனடியாக நாங்கள் சட்டப்படி கல்யாணம் பண்ணி ஆகணும். அது அண்ணாச்சி ஊரில் நடக்காது. அதான் இங்கே வந்தோம். இந்த ஊருக்கு வந்துட்டல்ல, உன் கல்யாணத்துக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். என் கூட கிளம்பு. நசீர், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. டாய், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வாப்பா அண்ணன் உம்மான்னு 1000 பேர் இருக்காங்க. நசீர், ஆனா உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் மட்டும் சொல்லு. எங்களை ஒரு கோயிலுக்கு கூட்டு போடா. சார் சொல்லுங்க. ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணோம். பண்ணலாமே. யாருக்கு? அதோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான். ஃப்ரெண்ட்ஸுக்கா? பேஷா பண்ணலாமே. மாமா கட்ட கொஞ்சம் பிடிங்க. லெட்ஜர் எடுத்துருவோம். சரி. பொண்ணு பேர் என்ன? ராஜேஸ்வரி. பையன் பேரு? தாஸ், ஆண்டனி தாஸ். தாசா? தம்பி, நீங்க எல்லாம் படிச்சவா தானா? இது இந்து கோவில். இதுல என்ன சார் பிரச்சனை? அங்கதான் பிரச்சனையே. ஒரு இந்து பொண்ணுக்கும் இன்னொரு மதக்கார ஆளுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நம்ம சட்டத்திலயும் இடமில்ல, சம்பிரதாயத்திலயும் இடமில்ல. சார் ஐயா, முதல்ல கிளம்புங்க. பொண்ணு பேரு ராஜேஸ்வரியா, பையன் பேரு தாசா. அம்பி, உன் பேர் என்ன? நசீர். களி கன்ஃபார்மா முத்திடுத்தோம். டேய், இது விடுறா. இதெல்லாம் வேற எத்தனையோ வழி இருக்கு. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். அப்போட ஆளுங்க. கோவப்படாதடா. இப்ப முக்கியம் உங்க 2 பேரும் கல்யாணம் தான். நான் சொல்றது கேளு. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். என் நிக்கா முடிகிற வரைக்கும் நீங்க என் கூடயே இருங்க. அப்புறம் உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே, வா வீட்டுக்கு போலாம். ரெடி சச்சா? என்ன கொஞ்சம் இருடா. நீ உட்காருவா. என்ன இப்போ அது ரெடியா? பொத்தான அமுக்க போறேன். பொத்தான அமுக்குறேன். கொன்னு போடுவேன். என்ன எல்லாரும் சட்டமா உட்கார்ந்திருக்கீங்க? நான் இல்லாம போட்டோ சிரிக்குமா? இப்ப எடு. ரெடி. வாங்க. ஹாய், புது மாப்பிள்ளை வந்தாச்சு. வாங்க நசீர் மாமா. இங்க யார் புதுசா நசீர், இருக்காங்க? வா. இதோ வந்துட்டோம் வாப்பா. ஏண்டா நசீர், நுகத்தொழுகைக்கு போனவ நீ. ஏண்டா லேட்? இருடி. உட்காருப்பா, போட்டோ எடுத்துக்கலாம். உட்காரு. என்ன சச்சா, பிள்ளைகளோட போட்டோ பிடிக்கிறேன்ட்டு எல்லாரும் நிக்க வச்சு பிடிச்சிட்டு இருக்க. நானும் வரேன் சச்சா. சரி சரி, வா வா. தம்பி, நீங்க எடுங்க.
இந்த புடி நசீரு யாரா அது காலா தாஸ் காலா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா. நசீர் பொண்ணு யாருப்பா? அது ராஜேஸ்வரி, தாஸோட ஒய்ஃப். தாஸ் எடுப்பா, ரெடி. ஸ்மைல். எலை ஸ்மைலு உன்னை கூப்பிடுறாங்கடா. பாத்து. என்ன நல்லா பிடிச்சியா? மேல வாப்பா. யா அல்லாஹ். ஏற்பாடுகள்லாம் சரியா இருக்கா? இருக்கு வாப்பா. தாஸ், ராஜேஸ்வரி, வாங்க வாங்க. வந்த உடனே வேலை கொடுத்துட்டேன், மன்னிக்கணும். இது உங்க வீடு நசீர், பாத்துக்கப்பா. இது அன்வர், நசீருடைய அண்ணன். உள்ள போங்க. நசீர் பாத்துக்கப்பா. எதுக்கிட்ட கல்யாணம் ஆச்சுன்னு போய் சொன்னேன்? அப்படி சொல்ல நான் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். எப்படி நடக்க போறதானே சொன்னேன். அது இல்லடாண்ணா. ஒன்றும் தப்பில்ல, வா. சௌக்கியம் தானே? டேய் நசீரு, உன் ஃப்ரெண்டுங்கற ஆனா உங்க கல்யாணத்துக்குலாம் போவே இல்ல. அது திடீர்னு நடந்துச்சு, அதான். ஆமாங்க. சரி சரி, உன்னை மச்சான் கூப்பிட்டாங்க, போய் பாரு. சரி. வாங்க உங்க ரூம் டேய், நீ போய் rest காட்டுறேன். எடு. நீங்களே போங்க. போட்டோ நல்லா எடுத்தீங்களா? வாங்க வாங்க. மாடி. ஏத்தா யாரு இவங்க? இவங்க நம்ம நசீரோட ஃப்ரெண்ட் தாஸ், அவங்க பொண்டாட்டி ராஜேஸ்வரி, நசீரோட பாட்டி. ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்காங்க. நான் அவங்க ரூம்ப காமிச்சிட்டு வரேன். இப்படிதான் எங்களுக்கு நிக்கான புதுசுல எங்க ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏய், எனக்கு காது கேட்காதுன்னு புதுசா வந்திருக்காங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லாதடி. இந்த கேள்வி எப்பவுமே இப்படிதான் பொறாம. ஆமா, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல. நான் நசீரோட காலா. காலானா இந்த ராதிகாக்கா டிவில நடிச்சாங்களே சித்தி, அந்த மாதிரி. நானும் சித்தி தான். சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். போங்க. ஐயோ எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்ம காதல சொல்லிக்கவே இல்லை, ஆனா கல்யாணம் பண்ணிக்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, ஆனா இவங்க நம்மளை புருஷன் பொண்டாட்டி ஆக்கிட்டாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது நடக்கணும். ஏன் பயமா இருக்கா? உன் கையை பிடிச்ச நிமிஷத்துல இருந்து எனக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு. எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற துணிச்சல் வந்துருச்சு. தாஸ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். சொல்ல முடியாமலே போயிடுமோன்னு நினைச்சேன். இப்ப சொல்லிட்டேன். அந்த ரத்னகுமாருக்கு எப்படியா கான்ட்ராக்ட் போச்சு? அப்புறம் நான் எதுக்கு இங்க மினிஸ்டர் உட்கார்ந்திருக்கேன்? நாக்கு வலிக்கிறதுக்கா? சை, இவங்களுக்கு இந்த டெல்லிக்காரங்க எவ்வளவு பரவாயில்ல. இந்த புடியா வாங்க நாச்சி, எல்லாம் கிளம்புங்கப்பா, சாயந்தரம் மீட்டிங்ல பேசிக்கலாம். எப்படி இருக்கீங்க நாச்சி? உட்காருங்க. வாங்க சேம்பு. கவலைப்படாதீங்க நாச்சி, உங்க போன் வந்த நிமிஷத்துல இருந்து ஊரு பூரா நம்ம பயலுங்க இறங்கிருக்காங்க. எப்படி புடிச்சு புடுவாங்க? புடிச்சு ஆகணும் குருமூர்த்தி. அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்துடவே கூடாது. ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் ஊருக்குள்ள தலை காட்டவே முடியாது. அண்ணா, நீ நம்ம ஊருக்காரன், நம்ம ஜாதிக்காரன் உன்னை நம்பி வந்திருக்கோம். நம்ம ஊர்லேருந்து நம்மளே எதிர்த்து முதல்ல ஒருத்த கிளம்பியிருக்கான். அவனே கடைசி ஆளாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம எல்லாருடைய மான பிரச்சனை. மான பிரச்சனை இல்ல சுயம்பு, மத பிரச்சனை. சாதியை வச்சு உள்ளூர்ல அரசியல் பண்ண குருமூர்த்தி தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் மதத்தை வச்சு சென்ட்ரல்லி அரசியல் பண்ணிக்கிறேன். ஏங்கனாச்சு, ஒரு வேத்து மதக்கார நம்ம வீட்டுக்குள்ள பூந்து புள்ளைய தூக்கிட்டு போனா சும்மா இருப்போமா? வெட்டி போடுவான்ல வெட்டி. ஏல பாண்டே, சட்ட பஞ்சாயத்துக்கு மதுரை கமிஷனர், கட்ட பஞ்சாயத்துக்கு பழங்கானத்தம் பாண்டி.
இவங்க 2 பேரையும் உங்க கண்ட்ரோல்ல விடுறேன். சட்டப்படி கல்யாணம் பண்றேன் நான் சொன்னா அண்ணாச்சி சட்டம் என்னங்கறத நம்ம அவனுக்கு காட்டுவோம். அன்வர் ரசாக் இன்ஷால்லா. வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். வாங்க பாப்பா வாங்க வாங்க. நான் சொன்னேனே கோயம்புத்தூர்ல இருந்து நசீர் நிக்காக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இவங்க தான் சந்தோஷம். இது ரசாக். வாங்க. ரெடியா? வாங்க மேல வாங்க. சலீம் அந்த கதவை சாத்து. இந்த வாட்டி டெஃபினட்டா மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகாத ரசாக். அன்வர் கணக்கு தப்பாது. அவனே பண்ணட்டும். சரி முதல்ல ஸ்பாட் பார்த்துலாம். அங்கிள் நான் அடிக்கிட்டா? சாரி பசங்க தெரியாம அடிச்சிட்டாங்க. சாரியா? என்னாச்சு? யார் அன்வர் இவன்? நசீர் ஃப்ரெண்டு நிக்காக்கு வந்திருக்கான். வா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. வீடு வந்துச்சு நிறுத்தியா? மைமூன் நேரம் ஆயிடுச்சு. 4 நாள் 45 நிமிஷம் தானே இருக்குது. இல்ல 4 நாள் 42 நிமிஷம் தான் இருக்குது. மூன் மைமூன் ஒட்டி ஒட்டிட்டு போறீங்கண்ணே. ஏய் இந்த மைமுன் எங்க இருக்கா? அவளா மாடியில டிவில படம் பார்த்துட்டு இருக்கா. இந்த அல்ல பிச்சைல இவ மேல பைத்தியமா துபாயில இருந்து வந்து இறங்கிருக்கான். இவன் என்னடா சரியான சினிமா பைத்தியமா இருக்கா? அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே. அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே. இப்படி மச்சான் மைமூன் ஏன் மச்சான் லேட்? ஃளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுமா? போங்க மச்சான். நான் ஏதோ ராஜாதிராஜா படத்துல ரஜினி ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கார்ல பாடிக்கிட்டே வருவாருல்ல அந்த மாதிரி பாடிக்கிட்டே வருவீங்களோன்னு நினைச்சேன். ஏண்டி அவன் ஆத்திர அவசரத்துல வந்துட்டு இருக்கான். இதுல பாட்டு பாடுறது மூடு வருமா? என்ன மச்சான் குஷி படுத்த விஜய் மாதிரி இடுப்பே பார்த்துட்டு இருக்கீங்க? பின்ன இருக்காதா? உன்னை விட்டு 3 வருஷம் பிரிஞ்சிருந்தானே. ஆமாண்ணே நீ எப்படி சமாளிச்ச? அதான் குழந்தை இருக்காருல்ல மைமூன். அட அவர்தான் சோதிக்க போயிட்டாருல்ல வேற வழி இல்லாம அவர் பொண்டாட்டிய நானும் சேர்ந்து. மைமூன் என்ன மச்சான் நீங்க சினிமாக்கு போறது சீரியல் பாக்குறதுன்னு பொழுது போச்சு மச்சான். அப்பா அதான் நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். தமாகாக்கியா இத பாரு. எனக்கு இன்னும் 4 நாள் 34 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இதுல 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண தயாரால. என் உடம்புல மன்மத விளையாட ஆரம்பிச்சிட்டாடி. மன்மதனா? அப்போ சிம்பு மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் கொலை செய்ய போறீங்களா? இத பாரு இனிமே சினிமா பத்தி பேச ஆரம்பிச்ச என்ன பண்ணுவீங்க? தேவதை கடன்ல தனுஷ் கேஸ் போட்ட மாதிரி என் மேல கேஸ் போடுவீங்களா? அப்படி பண்ண மாட்டாண்டி. திருப்பாச்சில விஜய் அறிவாள தூக்குன மாதிரி ஒரே வெட்டு. ஏய் ஏன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எங்க சரத்குமார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஏய் பேசிட்டு இருக்காதடி. மேட்ருக்கு வாடி. ஐயோ பசங்க பாத்துற போறாங்க. சின்ன பையன் ஒண்ணும் தெரியாது. ஐயோ, அங்க பாருங்க பஷீர் வந்துட்டான். தள்ளுவே. அவன் சின்ன பையன் அவன் ஒண்ணும் தெரியாது. நீங்க வேற இதெல்லாம் பார்த்துட்டு நியூ சூர்யா மாதிரி ஆயிட்டனா பிரச்சனை ஆயிடும். டேய் 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 என்னடா? பேட்டிங் இங்கேயோ போட்டு போயிட்டான். யாரு? பிஎஃப் தான். பிஎஃப்ஆ? அதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத் இங்க எங்கேயோ போட்டு போயிட்டான். அங்க இருக்கு மாமு எடுத்து கொடுங்க மாமு. கொடுத்துற போச்சு மச்சான். நான் பேட் எடுத்து கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு நீ உடனே வெளியே போட. மாமா இங்க கொஞ்சம் மேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ஓகே ஓகே. எடுத்துட்டியா? எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். மேட்ச கெடுத்துட்டியேடா. பேட்ட கொடுங்க. ஐயோ தேங்க்ஸ் மாமா. என்ன மச்சான் தேவர் மகன் கமல் மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து இப்ப பிதாமகன் விக்ரம் மாதிரி ஆயிட்டீங்களே. சட்டப்படி யாராலையும் பிரிக்க முடியாத மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ராராக இருக்க தைரியத்தில் நான் வந்திருக்கேன். எனக்கு பண்ணுறதா நினச்சி பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்லிட்டாதீங்க. ஓகே ஓகே நசீர், நீ இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைப்பா. நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்குது. முதல்ல சந்தோஷமா நீ போய் நைட்டு உன் கல்யாணத்தை முடி. ஓகே ரொம்ப நன்றி. எப்படியோ திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்து சேர்ந்தாச்சியா. அப்பா அந்த ஊர்ல இருந்தா இந்நேரம் மச்சான் கூறு ஊரா போட்டு வித்திருப்பான். ஆனா என் மாமே மதுரைக்கு வர முடியுமா? சாதாரண ஊரா? வீர விளைஞ்ச மண்ணுடா. அத்தா மீனாட்சி நீ தாண்டி அம்மா. நான் எங்க போனாலும் பக்கத்திலேயே நிக்கணும். வா கரெக்டா வந்து இறங்கிட்ட. இல்லை கருப்பையா
அருவாளோட இறக்கிட்டு சாணம் பிடிக்க சொல்லிட்டு அண்ணாச்சி கிட்ட பார்ட்டி கரெக்டா லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லு. போல போல போல. கருப்பையாவா? அப்ப இவனு உங்காளா? இப்ப மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல அண்ணாச்சிக்கு கனெக்ஷன் இருக்குல்ல. நீ மலேசியாவுக்கு போனாலும் சரி, மக்கானாலே உன்னை தூக்கிடும்ல. அவங்க எங்களே? எவிங்க? அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல. இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்கள? அவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துற பாத்துக்க. யார் அவங்க? யார போய் அவங்க பேர சொல்லு, ஊரை சொல்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. அண்ணாச்சி மகளும் அந்தோணிதாஸ் எங்க? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? என்னால ஒன்ன குத்துனா என் கை நரம்பு அறுது, ரத்தம் வருது, உனக்கு ஒண்ணுமே வரல. அதான் ஒரு மனுஷன் அடிக்கிறப்ப யோசிக்கணும். அவன் வளர்ச்சி எப்படி, அவன் பல்லோட கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னல சொல்றேன்? வளர்ச்சிங்கிற கண்டிஷன்ங்கிற விவரமா சொல்லல. ஐயா இது கோர பல்லு, பல வருஷமா துரு பிடிச்சு போய் கிடக்கு. பல்லு விலைக்கு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா? பூரா பாய்சன். ஐயோ என் பல்ல பூரா பாரு புளுவா இருக்கு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தலையில இருந்து கால் வரைக்கும் விசை ஏறி உன் கண்ணு பூரா புளுவாய் போகும். உன் ஜோலியும் முடிஞ்சு போகும். ஏமா டாக்டர் பார்த்து ஊசியை போட்டு கூட்டி போகலாம். கூட்டி போகலாம். மீனாட்சி என்ன அல்லா பிச்சை எப்ப துபாய்க்கு? இத பாரு, நிக்காவுக்கு வந்துமா பிரியாணியை சாப்பிட்டுமா போணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாது. டேய் நீங்களாம் இங்க வந்துதான்டா எனக்கு 3 குள்ள கனெக்ஷனே கட் ஆகி போச்சு. இன்னும் பிக்கப்பே ஆகலடா. அதுக்குள்ள பேக்க பத்தி பேசிட்டு இருக்க. போயிங்கிறது. சலாம் அலைக்கும். ஐயோ அவன் டென்ஷன் படுத்துறானே. நம்ம டென்ஷன். மூன் 2 days 2 சலாம் அலைக்கும். என்ன மச்சான்? வந்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்கடி. பலரும் காலியா இருக்குது. இன்னும் 2 நாள் 3 நிமிஷம் தாடி இருக்கு. அதுக்குள்ள லகலகலகல. ஐயோ கொஞ்ச நேரம் இருங்க. வந்தவங்க எல்லாம் வழி அனுப்பிட்டு வந்துறேன். மைமூன் நீங்களும் கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. என்ன ரெடியா? ராஜி போலாம். 1 ஹவர்ல வந்துருவேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போறது. கலா, தாசு ராஜியும் கிளம்புறாங்க. என்னப்பா கிளம்பிட்டியா? கல கலன்னு பேசிட்டு இருக்கிற என்கிட்ட யாருமே ஓட்டுறதில்ல. நீதான் 2 நாளா சித்தி சித்தின்னு என் கூடவே பேசிட்டு இருந்த. பாசமா இருக்கிறவங்க ஒரு நாள் பழகிட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சாலும் கஷ்டமா தான் இருக்கும். என்ன எல்லாரும் எறும்புலையா படிச்சிருக்காங்க? எலும்பு சதியும் தானே. என்ன கலா நீங்களே இப்படி? இவங்க 2 பேரும் எங்க போயிட போறாங்க? திருநெல்வேலிக்கு தானே? வரேன் சித்தி. சரி. என்னடா ரோட பிளாக் பண்ணி நிக்கிறீங்க? டே ஹமீது, என்னடா விஷயம்? நான் விட்டு போறேன்னு கோவமா? பேச மாட்டீங்களோ? நான் போயிட்டு மறுபடியும் வருவேன்டா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். எனக்கு 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 ப்ராமிஸ் 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 ப்ராமிஸ். போயிட்டு வாங்க. வலைக்கும் சலாம். வாப்பா. போயிட்டு வரோம் வாப்பா. தாஸ் நிக்காவுக்கு வந்தவங்க எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிட்டேன். ஆனா நீ போயிட்டு வரேன்னு சொல்லும்போது எங்க வீட்டு பிள்ளை எங்களை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. பத்திரமா போயிட்டு வா. குதா ஹாஃபிஸ். நீங்க 2 பேரும் அடிக்கடி இங்க வந்துட்டு போனோம். நீங்க சந்தோஷமா இருக்கிறத நேர்ல பாக்குறப்போ எங்களுக்கும் சின்ன சந்தோஷம்ப்பா. தாஸ் மனசுக்கு முன்னாடி மதம் பெருசு இல்லைன்னு ஒன்னா சேர்ந்துட்டீங்க. என்னைக்குமே உங்க மனசு தான் ஜெயிக்கணும். மதம் உங்களை ஜெயிக்கவே கூடாது. இந்த மாதிரி சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா எப்பவுமே வாழுங்க. என் வாழ்த்துக்கள். தாஸ் டைம் வச்சு கிளம்பலாம். தாஸ் நாங்க வரோம். வாப்பா கிளம்புறோம். வா போலாம் வா. குதா ஹாஃபிஸ். பத்திரமா போயிட்டு வாங்க.
என்னம்மா என்னாச்சு? எங்களை மன்னிச்சிருங்க பாப்பா. என்ன சொல்றீங்க தாஸ்? மன்னிக்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான். ஆனா நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? உண்மையான அன்பு காட்டுறவங்க கிட்ட இருந்து பொய்யா கிளம்பி போக முடியல பாப்பா. எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன மன்னிச்சிடுங்க பாப்பா. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எல்லாரும் வந்திருக்க நேரத்தில் இதை சொல்ல வேணாமேன்னு நினைச்சேன். இவங்க மேல எந்த விதமான தப்பு இல்லை பாப்பா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைங்க பாப்பா. போய் சொல்லிட்டு போனோம்னு நினைக்காத இவங்க நிச்சயமா பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், இவங்களுக்கு உதவி செய். அன்வருங்க. அன்வர் இல்லை பாப்பா, இவங்க கல்யாணத்துக்கு நானே ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம தணிகாச்சலம் சார் 11 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. இப்போ போகணும். அல்ஹம்துலில்லாஹ். நானும் உங்களுக்காக நிச்சயமா துவா செய்றேன். பத்திரமா போயிட்டு வாங்க. என்னம்மா? குதா ஹாஃபிஸ். வரேம்மா. போயிடுறோம்மா. வரேன் பாப்பா. பாண்டி, பழங்கானத்தம் பாண்டி. சொல்லுங்க. இந்த புள்ளையும் பையன் இங்கே வந்தாங்களா? இல்லை. இங்கேயும் வரலையா? காலையிலேருந்து 8வது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இது. என்ன பங்காளி? பையன் பேர் தாஸ், அந்தோணி தாஸ், திருநெல்வேலி. பொண்ணு ராஜேஸ்வரி, நம்ம ஜாதிக்கார பொண்ணு தான். இந்த பையன் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ரெஜிஸ்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணுன்ட்டு எப்போ வந்தாலும் இங்கே உட்கார வச்சுட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். இது அந்தோணி தாஸ், இது ராஜேஸ்வரி. இவங்க எப்போ வந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்லணும். அவ்வளோதானே? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். அம்புட்டுட்டேன். கையை கொடுங்க. சாரி. பங்காளி, பச்சி சிக்கிச்சுராய். எங்கடா அவங்க? தெரியாது. தெரியாது? அந்த துக்காணி போய் சொல்ற பார்த்தா அதுக்கு 2 அந்த ஊரை விட்டே ஓடி இருக்கும் போல் இருக்கு. நம்மளையே இந்த பாடுபடுத்துறாங்களே, அதுக்கு 2 கையில மாட்டா என்ன பண்ணுவாங்க? ஆண்டவா, என் மச்சாண்டது எங்க அக்காலையும் இந்த பிள்ளைகளையும் நீ தான் காப்பாற்றணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்பா ஒரு டீ ஒன்று போடு. டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி. என்ன என்னன்னு எரும மாடுன்னு சொல்றா, என்னென்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. டேய் தடியா அங்க என்னடா பேச்சு? மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி என்னடா இருக்க. பேச்சு? வாடா டேய் என் கூட ஒத்திக்கு வாடா லே. இருப்பா. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பேல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. இப்ப பாரு அவனை. விடியா நீ? அவனை நீ பிரிச்சு மேல இங்க பாரு. நான் எல்லாம் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் நிக்கிட்டே. உன்னை இன்னைக்கு புடிச்சு கரும்பு சக்க மாதிரி உன்னை புளியல எறா உன்னை விட மாட்டேன்டா. அந்த பயம் இருக்கட்டும். மரியாதையா அந்த ஆள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. விரட்டி வந்துகிட்டே இருப்பேன். வாடி வா. மறுபடியும் வரியா டேய்? நில்றா. டேய் ஓடாத சொன்னா கேளு டேய். வேன்ல ஒண்ணாப்ல விட்டு வரவனே. வரவேண்டா உள்ளே வரவேண்டா. அதான் வரவேண்டா. அண்ணே ஆளை கொண்டாந்தாச்சு. ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. ஹைட் எடுக்கவா? என்னடா ஆபரேஷன் ஹைட்ங்கற என்ன? தம்பி கிட்னி ஆபரேஷனை பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீ கிட்னி திருற கும்பலா? தெரியுது. டாக்டர் ஊசி குத்து. பத்திரமா
வா 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 உட்கார் 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 ஓடனே ஒரு பையனை துரத்திட்டு அவன் நேரா ஒரு வேனுக்குள்ள போயிருப்பானே. போனா நீயும் போனியா? போனேன். அங்க 4 பேர் அமுக்கி பிடிச்சி உன் கிட்டி எடுத்துருப்பாருங்களே. எடுத்துட்டாங்க ஐயா, எடுத்துட்டாங்க ஐயா. ஆபரேஷன் சக்சஸ் தானே? குத்திருவேன். ஏய் உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்ல. டேய் தெரியுமாவது போன வாரம் தானே ஏன் ஒரு கிட்டி எடுத்தாங்க, 2வது கிட்டி எடுக்கத்தான் அவன் வா வா வான்னு கூப்பிடுறான். நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதானா? நீ பாட்டில் கொதிக்கிற, நான் உன் கொதி படக்கலாம் பார்த்தேன். ஆனா என்னால முடியல, அவன் அடங்கிட்டான். நான் என்ன பண்றது? ஐயோ டீக்கடைக்காரா, நீ யாச்சும் சொல்லக்கூடாதா ஐயா? இங்கதான் போன மாசமா எடுத்தாங்கல்ல, பார்த்து போய் உடனே சேர்த்து கழட்டு போறாங்க. அப்ப வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டா இருக்காங்களா? அட பாவிகளா, மதுரை சட்னி தானடா ஃபேமஸ்டாங்க, கிட்னிக்குமா ஃபேமஸ்? இங்க எல்லாத்துக்குமே ஃபேமஸ்டா. மதுரைக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்களே. பேசாம கள்ள ட்ரெயின்ல கல்கத்தா போயிட வேண்டியதா. அவன்தானே நிறுத்தின வண்டிய மாட்டினானே நவகிரகம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே, மரியாதை வண்டியில ஏறுலே, என்ன என்னால முடியலலே. ஏறுல இவ்வளவு தூரம் சொல்லியும் சேட்டை அடங்கல பாத்தியா? சைடுல பாருல அருவா வச்சிருக்காங்க, ஒரே போடா போட்டாங்கன்னா தர்பூசணி பழம் மாதிரி 2ஆ பொளந்து செவந்து போயிடுவேன். ஏறில வண்டி எல்லாமே நான் சொல்லிடுறேன் மாமா. அன்னைக்கு அருவியில அந்த பொண்ணு புனிதாவுக்கு அந்த பாவி பையன் குணாவுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நான் யதார்த்தமா வந்து தெரியாதனமா சிக்கிட்டேன் மாமா. ஐயா இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கேக்குறேன். அது மச்சான், இந்த ஊர்ல நசீர்னு ஒரு பையன் இருக்கானா, அவனோட வீட்டுக்கு போறதாக பேசிக்கிட்டாங்க. மாமா மாமா ஒரு சின்ன பிட்னிஸ். அந்த நசீருங்கிற பையலுக்கு 2 நாளைக்கு மேல தான் கல்யாணம் இருக்கான். அனிமூன் கினிமன் முடிஞ்சோன்னா ஒரே தான் தூக்குங்களேன்.